நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் திறந்திருக்கிறீர்கள் என்றால் இது தற்செயல் இல்லை. இதை நான் சொல்லவில்லை, பிரபஞ்சம் சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வர இருக்கிறது. ஏதோ ஒரு அற்புதம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் இன்று இந்த நேரத்தில் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டது. நண்பர்களே, பிரபஞ்சம் எப்போதும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த குரலை கேட்கிற செவி நமக்கு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. இன்று நான் உங்களிடம் பேசப்போவது பணத்தை பற்றி மட்டுமில்லை. இன்று நான் உங்களிடம் பேசப்போவது நம்பிக்கையை பற்றி. இன்று நான் உங்களிடம் பேசப்போவது நீங்கள் யார், உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும், ஏன் கிடைக்கும் என்பதை பற்றி. சரி, ஆரம்பிக்கலாமா? ஆனால் ஒரு விஷயம், இந்த வீடியோவை நீங்கள் முழுவதும் பார்க்க வேண்டும். நடுவிலே நிறுத்தாதீர்கள். ஏனென்றால் இந்த வீடியோவில் நான் சொல்லப் போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காகவே பிரபஞ்சம் என்னை வைத்து சொல்கிறது. நம்புங்கள். பிரபஞ்சம் என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்கிறோம். ஆனால் உண்மையில் பிரபஞ்சம் என்றால் என்ன? பிரபஞ்சம் என்பது வெறும் வானம் இல்லை, வெறும் நட்சத்திரங்கள் இல்லை, வெறும் கோள்கள் இல்லை. பிரபஞ்சம் என்பது ஒரு உயிரோட்டமான சக்தி. அது நம்மையும் சேர்த்தே உள்ளடக்கியது. நாம் பிரபஞ்சத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் பிரபஞ்சம் நம்மில் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உடம்பில் ஓடும் ஒவ்வொரு மூச்சும் பிரபஞ்சம். உங்கள் இதயத்தில் துடிக்கும் ஒவ்வொரு துடிப்பும் பிரபஞ்சம். உங்கள் மனதில் எழும் ஒவ்வொரு நம்பிக்கையும் பிரபஞ்சம். நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கும்போது பிரபஞ்சம் உங்களோடு இணைகிறது. நீங்கள் கஷ்டப்படுகிறேன் என்று நினைக்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வழிகாட்ட தயாராக இருக்கிறது. ஆனால் அந்த வழியை பார்க்கணும் என்றால் நாம் திறந்த மனதோடு இருக்க வேண்டும். இன்று நீங்கள் இந்த வீடியோவை திறந்தது அந்த திறந்த மனதின் ஆரம்பம். உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது திடீரென்று ஏதாவது நடந்திருக்கிறதா? நீங்கள் எதிர்பார்க்காமல், திட்டமிடாமல் அதுவாகவே நடந்திருக்கிறதா? நடந்திருக்கும். அதுதான் பிரபஞ்சம். அந்த திடீரென்று நடந்த நல்ல விஷயங்களை நினைத்து பாருங்கள். ஒரு அழைப்பு திடீரென்று வந்தது, ஒரு உதவி எதிர்பாராமல் கிடைத்தது, ஒரு கதவு திடீரென்று திறந்தது. அது தற்செயல் இல்லை நண்பர்களே, அது பிரபஞ்சம். இப்போது பணத்தை பற்றி பேசலாம். பணம் என்றால் என்ன? நிறைய பேர் பணத்தை வெறும் காகிதம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பணம் வெறும் காகிதம் இல்லை நண்பர்களே. பணம் ஒரு ஆற்றல், பணம் ஒரு சக்தி, பணம் ஒரு வாய்ப்பு. நீங்கள் பணத்தை நேசிக்கிறீர்களா? சரியாக நேசியுங்கள். ஆனால் பணத்தை ஆசையோடு நேசிக்காதீர்கள். பணத்தை நன்றியோடு நேசியுங்கள். இந்த வித்தியாசம் புரிகிறதா? ஆசையோடு பணத்தை நினைக்கும் போது என்னிடம் இல்லை என்ற உணர்வு வருகிறது. அந்த உணர்வு பிரபஞ்சத்திற்கு என்ன சொல்கிறது? இல்லை என்று சொல்கிறது. பிரபஞ்சம் அதை கேட்கிறது, அதை நிஜமாக்குகிறது. ஆனால் நன்றியோடு நினைக்கும் போது என்னிடம் வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வு வருகிறது. அந்த உணர்வு பிரபஞ்சத்திற்கு என்ன சொல்கிறது? வரும் என்று சொல்கிறது. பிரபஞ்சம் அதையும் கேட்கிறது, அதையும் நிஜமாக்குகிறது. நண்பர்களே, இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இதுதான் ஈர்ப்பின் விதி. நாம் என்ன நினைக்கிறோமோ அதை பிரபஞ்சம் கொண்டு வருகிறது. இப்போது நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் மனசுக்குள்ளே பணம் வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அந்த ஆசையை பிரபஞ்சம் ஏற்கனவே கேட்டுவிட்டது. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த ஆசையை நம்பிக்கையாக மாற்றுவது. வேண்டும் என்று இல்லை, வரும் என்று. கிடைக்கணும் என்று இல்லை, கிடைக்கும் என்று. இந்த ஒரு மாற்றம் போதும், உங்கள் வாழ்க்கை மாறும். இப்போது கமெண்ட் பண்ணுங்கள், கீழே டைப் பண்ணுங்கள், நான் பிரபஞ்சம் கொடுக்கும் என்று நம்புகிறேன். ஐ லவ் யூனிவர்ஸ். இதை டைப் பண்ணும்போது உங்கள் மனசு நம்புகிறது, பிரபஞ்சம் கேட்கிறது. டைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இப்போது நாம் முக்கியமான விஷயத்திற்கு வருகிறோம். பிரபஞ்சம் யாருக்கு பணம் கொடுக்க இருக்கிறதோ அவர்களுக்கு சில அறிகுறிகளை காட்டுகிறது. இந்த அறிகுறிகள் என்னவென்று நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கிறதா என்று உங்கள் மனசுக்குள்ளே கேட்டுக்கொள்ளுங்கள். அறிகுறி 1, திடீர் அமைதி. நண்பர்களே, கடந்த சில நாட்களாக அல்லது கடந்த சில வாரங்களாக உங்களுக்கு திடீரென்று ஒரு அமைதி வந்திருக்கிறதா? காரணம் தெரியாத அமைதி. எல்லாம் சரியாக இல்லாத போதும் கூட ஏதோ ஒரு உள்ளுணர்வு சரியாகும் என்று சொல்கிறதா? இது மிகவும் முக்கியமான அறிகுறி நண்பர்களே. இந்த அமைதி வெறும் சோர்வு இல்லை,
இந்த அமைதி வெறும் கவலையின்மை இல்லை. இந்த அமைதி பிரபஞ்சம் உங்களை தயார்படுத்துகிறது என்பதன் அடையாளம். யோசியுங்கள், ஒரு மழை வருவதற்கு முன்பு என்ன ஆகும்? காற்று சற்று அமைதியாகும். ஒரு கணம் எல்லாமே நிறுத்தப்பட்டது போல் இருக்கும். அதற்கு பிறகுதான் மழை பொழியும். அதே போலதான் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல மாற்றம் வருவதற்கு முன்பு திடீரென்று ஒரு அமைதி வரும். நீங்கள் இப்போது அந்த அமைதியில் இருக்கிறீர்களா? இருக்கிறீர்கள் என்றால் வாழ்த்துக்கள், உங்கள் மழை வர இருக்கிறது. இந்த அமைதியை நீங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? இந்த அமைதியில் கவலைப்படாதீர்கள். இந்த அமைதியில் பதற்றப்படாதீர்கள். ஏன் எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று கேட்காதீர்கள். இந்த அமைதியில் நன்றி சொல்லுங்கள். என்ன நன்றி? எதற்கு நன்றி? இன்று நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள், நன்றி. இன்று நீங்கள் இந்த வீடியோ பார்க்கிறீர்கள், நன்றி. இன்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நன்றி. இந்த நன்றி பிரபஞ்சத்திற்கு போய் சேரும். பிரபஞ்சம் அதை திரும்பித் தரும், பணமாக, வாய்ப்பாக, மகிழ்ச்சியாக. அறிகுறி 2. உள்ளுணர்வு வலுவாகிறது. நண்பர்களே, இந்த அறிகுறி மிகவும் சக்தி வாய்ந்தது. கடந்த சில நாட்களாக உங்களுக்கு ஏதாவது சொல்லாமலேயே தெரிகிறதா? இந்த வழியில் போ என்று ஏதோ சொல்கிறதா? இந்த மனிதரிடம் பேசு என்று ஏதோ தூண்டுகிறதா? இந்த வேலையை செய் என்று ஏதோ உணர்த்துகிறதா? இந்த உள்ளுணர்வை நம்புங்கள் நண்பர்களே. இந்த உள்ளுணர்வு வெறும் மனசின் கற்பனை இல்லை. இந்த உள்ளுணர்வு பிரபஞ்சம் உங்களிடம் நேரடியாக பேசுவது. நீங்கள் ஏன் இப்படி தோன்றுகிறது என்று யோசிக்க வேண்டாம். அந்த உணர்வை பின்பற்றுங்கள். அது உங்களை சரியான இடத்திற்கு அழைத்துச் செல்லும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மனிதர் இருந்தார். மிகவும் கஷ்டமான நிலையில் இருந்தார். ஒரு நாள் திடீரென்று அவருக்கு அந்த பழைய நண்பரை அழை என்று ஒரு எண்ணம் வந்தது. ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த உணர்வை பின்பற்றினார். அழைத்தார். அந்த நண்பரிடம் ஒரு வேலை வாய்ப்பு இருந்தது. அது அவருக்கு கிடைத்தது. வாழ்க்கை மாறியது. இது தற்செயலா? இல்லை, இது பிரபஞ்சம். நண்பர்களே, இன்றிலிருந்து உங்கள் உள்ளுணர்வை கேளுங்கள். அந்த மெல்லிய குரலை புறக்கணிக்காதீர்கள். அது பிரபஞ்சத்தின் குரல். அது உங்களை செல்வத்தின் பாதையில் அழைத்துச் செல்கிறது. ஒரு நிமிடம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லதாக இருக்கிறதா? இந்த வார்த்தைகள் உங்கள் மனசை தொடுகிறதா? அப்படி என்றால் இப்போதே லைக் பண்ணுங்கள். அந்த லைக் வெறும் பட்டன் இல்லை. அந்த லைக் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு அனுப்பும் ஒரு நேர்மறை ஆற்றல். லைக் பண்ணுங்கள். பிரபஞ்சம் திரும்பி தரும். அறிகுறி 3. திரும்ப திரும்ப சில விஷயங்கள் தெரிகிறது. நண்பர்களே, கடந்த சில நாட்களாக நீங்கள் எங்கே பார்த்தாலும் சில எண்கள் தெரிகிறதா? 111, 222, 333, 444, 555 இப்படி. அல்லது சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறதா? வெற்றி என்ற வார்த்தை திடீரென்று எங்கும் தெரிகிறதா? பணம் என்ற வார்த்தை திடீரென்று எல்லா இடத்திலும் வருகிறதா? வாய்ப்பு என்ற வார்த்தை திரும்ப திரும்ப காதில் விழுகிறதா? இது தற்செயல் இல்லை நண்பர்களே. இது பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் சமிக்ஞை. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை கவனிக்கிறேன், நீ தயாராக இரு என்று பிரபஞ்சம் சொல்கிறது. இந்த சமிக்ஞைகளை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால் வாழ்த்துக்கள். நீங்கள் பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த சமிக்ஞைகளை பார்க்கும்போது என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு விஷயம் செய்யுங்கள். நன்றி பிரபஞ்சமே, நான் தயாராக இருக்கிறேன் என்று மனசுக்குள்ளே சொல்லுங்கள். அவ்வளவுதான். அந்த நன்றி போதும். பிரபஞ்சம் அடுத்தபடி எடுக்கும். இந்த 3 அறிகுறிகளும் உங்களுக்கு இருக்கிறதா? திடீர் அமைதி இருக்கிறதா? வலுவான உள்ளுணர்வு இருக்கிறதா? திரும்ப திரும்ப வரும் சமிக்ஞைகள் இருக்கிறதா? இருக்கிறது என்றால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆம், என்னிடம் இந்த அறிகுறிகள் இருக்கின்றன. தேங்க்யூ யூனிவர்ஸ். டைப் பண்ணுங்கள். அது உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும். இப்போது ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஏன் சிலருக்கு மட்டும் பணம் வருகிறது, ஏன் நான் கஷ்டப்படுகிறேன் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? நான் உண்மையை சொல்கிறேன். பணம் யாரையும் தேர்ந்தெடுப்பதில்லை. பணம் யாரையும் தள்ளி வைப்பதில்லை. பணம் ஆற்றலை பின்பற்றுகிறது. என்ன ஆற்றல்? நேர்மறை ஆற்றல், நம்பிக்கை ஆற்றல், நன்றி ஆற்றல். நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், பணம் வராது என்று நினைக்கிறீர்கள். என் தலைவிதியே இப்படி என்று சொல்கிறீர்கள். அந்த நிமிடம் நீங்கள் பணத்தை விரட்டுகிறீர்கள். பணம் தன்னை வேண்டாம் என்று நினைக்கும் இடத்திற்கு வராது. ஆனால் வரும், கண்டிப்பாக வரும். நான் தகுதியானவன், என்னிடம் வரவேண்டியது இருக்கிறது என்று நினைக்கும் போது நீங்கள் பணத்தை அழைக்கிறீர்கள். பணம் உங்களிடம் வழி தேடுகிறது.
இது வெறும் தியரி இல்லை நண்பர்களே. உலகில் எத்தனையோ மனிதர்கள் இப்படித்தான் மாறினார்கள். ஏழ்மையிலிருந்து செல்வத்திற்கு வந்தவர்கள், கடனிலிருந்து சுதந்திரம் பெற்றவர்கள். அவர்கள் செய்தது என்ன? வெறும் மாற்றம். மனசை மாற்றினார்கள். வராது என்பதை வரும் என்று மாற்றினார்கள். அவ்வளவுதான். நீங்களும் இப்போது அந்த மாற்றத்தை செய்யுங்கள். இந்த வீடியோ பார்க்கும் இந்த நிமிடம் எனக்கு பணம் வரும், வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது என்று மனசுக்குள்ளே சொல்லுங்கள். சொன்னீர்களா? நல்லது. பிரபஞ்சம் கேட்டது. இப்போது நான் சொல்வதை மிகவும் கவனமாக கேளுங்கள். இது நான் சொல்வதில்லை, இது பிரபஞ்சம் உங்களிடம் பேசுகிறது. நான் வெறும் ஒரு வழி மட்டுமே. என் அன்பான மனிதனே, என் அன்பான மனித குழந்தையே, நான் உன்னை பார்க்கிறேன். நீ கஷ்டப்பட்டது என்னிடம் தெரியும். நீ கண்ணீர் சொட்டிய இரவுகள் என்னிடம் தெரியும். நீ தனியா உட்கார்ந்து வெறுமனே வெளியே பார்த்த கணங்கள் என்னிடம் தெரியும். நான் எல்லாவற்றையும் பார்த்தேன். நான் உன்னை தனியா விட்டதில்லை, ஒரு கணம் கூட விட்டதில்லை. நீ நினைத்தாய் யாரும் என்னை கவனிக்கவில்லை என்று. தவறு. நான் எல்லா நேரமும் உன்னை கவனிக்கிறேன். நீ நினைத்தாய் என்னால் ஆகாது என்று. தவறு. உன்னால் ஆகும், உன்னாலேயே ஆகும். நீ நினைத்தாய் என் தலைவிதி மோசம் என்று. தவறு. உன் தலைவிதி அற்புதமானது. அது இன்னும் விரியவில்லை, அவ்வளவுதான். என்னை நம்பு, வெறும் என்னை நம்பு. நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நீ என்னை நம்ப வேண்டும். நீ சரணடைய வேண்டும். நீ திறந்த மனதோடு வர வேண்டும். வா, என்னிடம் வா. நான் உன்னை காத்திருக்கிறேன். உன் அன்போடு, பிரபஞ்சம். இந்த வார்த்தைகள் உங்கள் மனசை தொட்டதா? தொட்டது என்றால் கீழே டைப் பண்ணுங்கள். Thank you universe. I am connected with universe. I love universe. டைப் பண்ணுங்கள் இப்போதே. நம்பிக்கை என்பது வெறும் ஒரு வார்த்தை இல்லை. நம்பிக்கை ஒரு சக்தி. நம்பிக்கை ஒரு ஆயுதம். நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே ஒரு விஷயம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நேர்மையாக பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு உங்களையே நம்பிக்கை இருக்கிறதா? பலருக்கு இல்லை. அது தவறில்லை. சமூகம் நம்மை அப்படி வளர்த்திருக்கிறது. நீயாலே ஆகாது, அது உனக்கு கிடைக்காது, அவ்வளவு கனவு வேண்டாம் என்று சொல்லி சொல்லி நாமே நம்மை நம்பாமல் போய்விட்டோம். ஆனால் இன்றிலிருந்து மாற்றுங்கள். நான் தகுதியானவன் என்று சொல்லுங்கள். என்னிடம் அது வரவேண்டியது இருக்கிறது என்று சொல்லுங்கள். நான் பிரபஞ்சத்தின் குழந்தை, என்னை பிரபஞ்சம் கவனிக்கிறது என்று சொல்லுங்கள். இதை தினமும் சொல்லுங்கள். காலையில் எழுந்திருக்கும் போது சொல்லுங்கள். இரவில் தூங்கும் முன் சொல்லுங்கள். நடுவிலே சோர்வாக இருக்கும் போது சொல்லுங்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் மனசை மாற்றும். மனசு மாறும்போது வாழ்க்கை மாறும். நம்பிக்கை என்பது கண்ணுக்கு தெரியாதது, ஆனால் அது மிகவும் நிஜமானது. விதை ஒன்றை மண்ணில் போடுகிறோம். அது முளைக்கும் முன்பு மண்ணுக்கு அடியில் என்ன நடக்கிறது என்று தெரியாது, ஆனால் நடக்கிறது. வேர் பிடிக்கிறது, வலுவாகிறது. ஒரு நாள் மண்ணை கிழித்துக் கொண்டு வெளியே வருகிறது. உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். இப்போது நடக்காவிட்டாலும் நடந்து கொண்டிருக்கிறது. காணாவிட்டாலும் நடக்கிறது. கொஞ்சம் பொறுங்கள், கொஞ்சம் நம்புங்கள். முளை வெளியே வரும். கடந்த சில நாட்களாக நீங்கள் கனவில் ஏதாவது பார்க்கிறீர்களா? நீரோட்டம் பார்க்கிறீர்களா? பூக்கள் பார்க்கிறீர்களா? ஒளி பார்க்கிறீர்களா? இவை நல்ல அறிகுறிகள். தூக்கத்தில் நம் மனசு ரிலாக்ஸ் ஆக இருக்கும். அந்த நேரத்தில் பிரபஞ்சம் நம்மிடம் நேரடியாக பேசும். கனவுகள் அந்த பேச்சின் மொழி. நீரோட்டம் கனவில் வந்தால் பணம் வரும் என்பதன் அறிகுறி. ஒளி கனவில் வந்தால் வாழ்க்கையில் தெளிவு வரும் என்பதன் அறிகுறி. பூக்கள் கனவில் வந்தால் உறவுகள் மலரும் என்பதன் அறிகுறி. இந்த கனவுகளை வெறும் கனவு என்று தள்ளி வைக்காதீர்கள். இவை பிரபஞ்சத்தின் செய்திகள். சில நாட்களில் திடீரென்று மிகவும் ஆற்றலாக இருக்கும். எல்லாமே செய்யணும் என்று தோன்றும். எல்லாமே நடக்கும் என்ற நம்பிக்கை வரும். இந்த திடீர் ஆற்றலை வீணாக்காதீர்கள். இந்த ஆற்றல் வரும்போது செயல்படுங்கள். ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள், ஒரு பிளான் போடுங்கள், ஒரு முதல் அடி எடுத்து வையுங்கள். இந்த ஆற்றல் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் போ நேரம் இது என்ற சமிக்ஞை. இதை புரிந்து கொள்ளுங்கள். சில நேரம் வாழ்க்கையில் திடீரென்று சில மனிதர்கள் விலகுவார்கள். சில உறவுகள் மாறும். சில விஷயங்கள் முடியும். அந்த நேரத்தில் கஷ்டமாக இருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்பீர்கள். ஆனால் இது உண்மையில் நல்லது. பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை சுத்தம் பண்ணுகிறது. புதியது வர பழையது போக வேண்டும். நல்லது வர இடம் வேண்டும். அந்த இடத்தை உருவாக்குவதே இந்த மாற்றங்கள். இதை நம்புங்கள். போனவர்கள் போகட்டும், வரப்போபவர்கள் வருவார்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையை மேலும் அர்த்தமுள்ளதாக ஆக்குவார்கள். இந்த அறிகுறிகளில் எது உங்களுக்கு இருக்கிறது? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிரபஞ்சம் கொடுக்கும் என்று நம்புகிறேன். I love universe. Thank you universe. இப்போதே டைப் பண்ணுங்கள்.
உங்கள் நம்பிக்கை வலுவாகட்டும். இப்போது பிராக்டிக்கல் விஷயங்களுக்கு வருகிறேன். பிரபஞ்சம் நம்மோடு இணைந்து வேலை செய்யும், ஆனால் நாமும் செய்ய வேண்டும். இருந்தால் வரும் என்று இருந்தால் மட்டும் வராது. நாமும் தயாராக இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? 1. தினமும் நன்றி சொல்லுங்கள். காலையில் எழுந்திருக்கும் போது, நன்றி பிரபஞ்சமே, இன்று என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று சொல்லுங்கள். இது 1 நிமிடம் மட்டுமே, ஆனால் அந்த 1 நிமிடம் உங்கள் முழு நாளையும் மாற்றும். 2. நேர்மறையாக பேசுங்கள். என்னால் ஆகாது என்று சொல்வதை நிறுத்துங்கள். என்னால் ஆகும், நான் செய்வேன் என்று சொல்லுங்கள். வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. நீங்கள் பேசுவதை பிரபஞ்சம் கேட்கிறது. 3. செயல்படுங்கள். நம்பிக்கை மட்டும் போதாது, செயலும் வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன அடி எடுத்து வையுங்கள். அந்த அடி சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, முன்னேற வேண்டும், அவ்வளவுதான். 4. பொறுமையாக இருங்கள். பிரபஞ்சம் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொடுக்கும். அதற்கு முன்பு பொறுமையாக இருக்க வேண்டும். கவலைப்படாதீர்கள், பதற்றப்படாதீர்கள். நம்பிக்கையோடு காத்திருங்கள். சரியான நேரத்தில் சரியானது நடக்கும் என்று நம்புங்கள். 5. பிறருக்கும் கொடுங்கள். நண்பர்களே, இது மிகவும் முக்கியம். நீங்கள் பெற வேண்டும் என்றால் கொடுக்கவும் வேண்டும். பணம் கொடுக்க வேண்டும் என்று இல்லை, நேரம் கொடுங்கள், உதவி கொடுங்கள், ஒரு நல்ல வார்த்தை கொடுங்கள், ஒரு சிறைவி கொடுங்கள். நீங்கள் கொடுக்கும் அன்பு பிரபஞ்சம் வழியாக திரும்பி வரும், பன்மடங்காக வரும். இது பிரபஞ்சத்தின் விதி. இப்போது மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் தனியாக இல்லை, எப்போதும் தனியாக இல்லை. உங்கள் அருகில் இல்லாதவர்கள் இருக்கலாம், உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கலாம், உங்களை விட்டு சென்றவர்கள் இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் ஒரு கணம் கூட உங்களை விட்டு விலகவில்லை. உங்கள் ஒவ்வொரு மூச்சோடும் பிரபஞ்சம் இருக்கிறது. உங்கள் ஒவ்வொரு துடிப்போடும் பிரபஞ்சம் இருக்கிறது. உங்கள் ஒவ்வொரு கண்ணீரிலும் பிரபஞ்சம் இருக்கிறது. நீங்கள் அழும்போது பிரபஞ்சமும் உணர்கிறது. நீங்கள் வலிப்படும் போது பிரபஞ்சமும் வலிக்கிறது. நீங்கள் மகிழும் போது பிரபஞ்சமும் மகிழ்கிறது. நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி, பிரபஞ்சம் உங்கள் ஒரு பகுதி. இந்த உண்மையை உணருங்கள். கஷ்டம் நிரந்தரமில்லை, இரவு நிரந்தரமில்லை, கண்ணீர் நிரந்தரமில்லை. ஆனால் பிரபஞ்சத்தின் அன்பு நிரந்தரம். அந்த அன்பை நம்புங்கள். அந்த அன்பில் உங்களை ஒப்படையுங்கள். அந்த அன்பு உங்களை எடுத்துச் செல்லும், சரியான இடத்திற்கு, சரியான நேரத்தில். இப்போது நான் சொல்வதை கூட சொல்லுங்கள். மனசுக்குள்ளே மட்டும் சொல்லாதீர்கள், கொஞ்சம் சத்தம் வைத்தே சொல்லுங்கள். தயாரா? ஆரம்பிக்கலாம். நான் தகுதியானவன். என்னிடம் பணம் வரவேண்டியது இருக்கிறது. பிரபஞ்சம் என்னை நேசிக்கிறது. பிரபஞ்சம் என்னை கவனிக்கிறது. நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். நல்லது என் வழியில் வருகிறது. திடீரென்று பணம் வரும். எதிர்பாராத வாய்ப்புகள் என்னிடம் வரும். நான் பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கிறேன். தேங்க்யூ யூனிவர்ஸ். ஐ லவ் யூனிவர்ஸ். என் வாழ்க்கை அற்புதமானது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் கனவுகள் நிஜமாகும். நான் போதுமானவன். நான் சக்தி வாய்ந்தவன். என்னால் ஆகும். இந்த வார்த்தைகளை தினமும் சொல்லுங்கள். காலையில் சொல்லுங்கள், இரவில் சொல்லுங்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் மனசின் டெப்தில் இறங்கும். உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியதா? இந்த வார்த்தைகள் உங்கள் மனசை தொட்டதா? அப்படி என்றால் ஒரு சின்ன விஷயம் செய்யுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்கள். ஏனென்றால் இது மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரும். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுவது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலை வரவேற்பது. பண்ணுங்கள் இப்போது சில ஆழமான உண்மைகளை சொல்கிறேன். இவை நான் உருவாக்கிய கதைகள் இல்லை, இவை பிரபஞ்சத்தின் விதிகள். உண்மை நம்பர் 1. பணம் நல்லது. பலர் பணத்தை கெட்டது என்று நினைக்கிறார்கள். பணம்தான் எல்லா தீமைகளுக்கும் காரணம் என்று சொல்கிறார்கள். இது தவறு. பணம் நல்லது. பணம் சக்தி. பணம் சுதந்திரம். பணத்தை கெட்டது என்று நினைக்கும் வரை பணம் உங்களிடம் வராது. ஏனென்றால் யாரும் தாங்கள் கெட்டது என்று நினைக்கும் இடத்திற்கு போவதில்லை. பணத்தை நேசியுங்கள், மரியாதை கொடுங்கள். பணமே, நீ நல்லது. நீ என்னிடம் வா, நான் உன்னை சரியாக பயன்படுத்துவேன் என்று சொல்லுங்கள். உண்மை நம்பர் 2. தகுதி உங்கள் கையில் இருக்கிறது.
யாரும் கொடுப்பதில்லை, யாரும் தீர்மானிப்பதில்லை. நீங்கள் நம்பினால் நீங்கள் தகுதியானவர்கள். நீங்கள் நம்பாவிட்டால் யாரும் நம்ப மாட்டார்கள். உண்மை நம்பர் 3. நேரம் எப்போதும் சரியானது. இன்னும் நேரம் வரவில்லை என்று காத்திருக்காதீர்கள். இந்த நிமிடம் சரியான நேரம். இந்த நிமிடம் ஆரம்பிக்கலாம். மாற்றம் இந்த நிமிடம் ஆரம்பிக்கும், நாளை இல்லை, இந்த நிமிடம். இந்த 3 உண்மைகளும் உங்கள் மனசில் பதியட்டும். பணம் நல்லது, நான் தகுதியானவன், நேரம் இப்போதே. இந்த 3ம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இப்போது நான் சொல்வதை கூட சொல்லுங்கள். மனசுக்குள்ளே மட்டும் சொல்லாதீர்கள். கொஞ்சம் சத்தம் வைத்தே சொல்லுங்கள். தயாரா? ஆரம்பிக்கலாம். நான் தகுதியானவன். என்னிடம் பணம் வரவேண்டியது இருக்கிறது. பிரபஞ்சம் என்னை நேசிக்கிறது. பிரபஞ்சம் என்னை கவனிக்கிறது. நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். நல்லது என் வழியில் வருகிறது. திடீரென்று பணம் வரும். எதிர்பாராத வாய்ப்புகள் என்னிடம் வரும். நான் பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கிறேன். தேங்க்யூ யூனிவர்ஸ். ஐ லவ் யூனிவர்ஸ். என் வாழ்க்கை அற்புதமானது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் கனவுகள் நிஜமாகும். நான் போதுமானவன். நான் சக்தி வாய்ந்தவன். என்னால் ஆகும். இந்த வார்த்தைகளை தினமும் சொல்லுங்கள். காலையில் சொல்லுங்கள், இரவில் சொல்லுங்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் மனசின் டெப்தில் இறங்கும். உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியதா? இந்த வார்த்தைகள் உங்கள் மனசை தொட்டதா? அப்படி என்றால் ஒரு சின்ன விஷயம் செய்யுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்கள். ஏனென்றால் இது மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரும். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுவது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலை வரவேற்பது. பண்ணுங்கள் இப்போதே. இப்போது சில ஆழமான உண்மைகளை சொல்கிறேன். இவை நான் உருவாக்கிய கதைகள் இல்லை. இவை பிரபஞ்சத்தின் விதிகள். உண்மை நம்பர் 1. பணம் நல்லது. பலர் பணத்தை கெட்டது என்று நினைக்கிறார்கள். பணம்தான் எல்லா தீமைகளுக்கும் காரணம் என்று சொல்கிறார்கள். இது தவறு. பணம் நல்லது. பணம் சக்தி. பணம் சுதந்திரம். பணத்தை கெட்டது என்று நினைக்கும் வரை பணம் உங்களிடம் வராது. ஏனென்றால் யாரும் தாங்கள் கெட்டது என்று நினைக்கும் இடத்திற்கு போவதில்லை. பணத்தை நேசியுங்கள். மரியாதை கொடுங்கள். பணமே, நீ நல்லது. நீ என்னிடம் வா, நான் உன்னை சரியாக பயன்படுத்துவேன் என்று சொல்லுங்கள். உண்மை நம்பர் 2. தகுதி உங்கள் கையில் இருக்கிறது. யாரும் கொடுப்பதில்லை, யாரும் தீர்மானிப்பதில்லை. நீங்கள் நம்பினால் நீங்கள் தகுதியானவர்கள். நீங்கள் நம்பாவிட்டால் யாரும் நம்ப மாட்டார்கள். உண்மை நம்பர் 3. நேரம் எப்போதும் சரியானது. இன்னும் நேரம் வரவில்லை என்று காத்திருக்காதீர்கள். இந்த நிமிடம் சரியான நேரம். இந்த நிமிடம் ஆரம்பிக்கலாம். மாற்றம் இந்த நிமிடம் ஆரம்பிக்கும், நாளை இல்லை, இந்த நிமிடம். இந்த 3 உண்மைகளும் உங்கள் மனசில் பதியட்டும். பணம் நல்லது, நான் தகுதியானவன், நேரம் இப்போதே. இந்த 3ம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒரு கதை சொல்கிறேன். இது உண்மையான கதை. ஒரு மனிதர் இருந்தார். பெயர் சொல்ல வேண்டியதில்லை, ஊர் சொல்ல வேண்டியதில்லை. அவர் மிகவும் கஷ்டமான நிலையில் இருந்தார். கடன் நிறைய இருந்தது. வேலை போயிருந்தது. குடும்பம் கஷ்டப்பட்டது. ஒரு நாள் இரவு எல்லாமே தோற்றுவிட்டது போல் தோன்றியது. அன்று இரவு வானை பார்த்தார். மனசுக்குள்ளே சொன்னார், பிரபஞ்சமே, என்னிடம் ஒன்றும் இல்லை, ஆனால் உன்னிடம் நம்பிக்கை இருக்கிறது. அவ்வளவுதான். இந்த நம்பிக்கையை வைத்து எனக்கு உதவு. அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில் பழைய ஒரு நண்பரிடமிருந்து கால் வந்தது. உனக்கு ஒரு வேலை தெரியுமா? நான் ரெக்கமெண்ட் பண்ண யாரையாவது தேடுகிறேன் என்று. அவர் போனார். வேலை கிடைத்தது. அந்த வேலையிலிருந்து இன்று அவர் மிகவும் நல்ல நிலையில் இருக்கிறார். என்ன மாறியது? வேலை மட்டும் மாறவில்லை, நம்பிக்கை மாறியது. அது மாறியதும் எல்லாமே மாறியது. இந்த கதை உங்கள் கதையாகவும் ஆகலாம். இன்று இரவு வானை பாருங்கள். பிரபஞ்சமே, நான் நம்புகிறேன், நீ கொடுப்பாய் என்று நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை போதும். இப்போது இந்த மாதத்தை பற்றி பேசலாம். இந்த மாதம் ஏதோ மாறும். நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும் நீங்கள் இந்த மாதம் ஒரு மாற்றத்தை அனுபவிப்பீர்கள்.
அது பணமாக இருக்கலாம், வாய்ப்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது ஒரு திடீர் ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் ஏதோ நடக்கும். இதை நம்புங்கள். இதற்கு தயாராக இருங்கள். எப்படி தயாராக இருப்பது? முதல், திறந்த மனதோடு இருங்கள். இப்படித்தான் வர வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். பிரபஞ்சம் நமக்கு நாம் எதிர்பார்க்காத வழிகளில் கொடுக்கும். இரண்டாவது, நன்றியோடு இருங்கள். வந்ததற்கும் நன்றி, வரவிருப்பதற்கும் நன்றி. மூன்றாவது, செயல்படுங்கள். வாய்ப்பு வரும்போது பயப்படாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதம் உங்கள் மாதம். இந்த மாதம் மாற்றத்தின் மாதம். இந்த மாதம் பிரபஞ்சம் உங்களுக்கு பரிசு கொடுக்கும் மாதம். நம்புங்கள். இந்த வீடியோ முடியும் முன்பு ஒரு கடைசி விஷயம். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிரபஞ்சமே, நான் உன்னை நம்புகிறேன். என்னிடம் பணம் வரும். என் வாழ்க்கை மாறும். தேங்க்யூ யூனிவர்ஸ். ஐ லவ் யூனிவர்ஸ். இந்த வார்த்தைகளை டைப் பண்ணும்போது உங்கள் முழு மனசோடும் நம்புங்கள். அந்த நம்பிக்கை பிரபஞ்சத்திற்கு போகும். பிரபஞ்சம் திரும்பி தரும். நான் உறுதியாக சொல்கிறேன். இன்று இந்த வீடியோ பார்த்தீர்கள். இது தற்செயல் இல்லை என்று ஆரம்பத்தில் சொன்னேன், இப்போதும் சொல்கிறேன். இது தற்செயல் இல்லை. பிரபஞ்சம் உங்களை இங்கே கொண்டு வந்தது ஏதோ ஒரு காரணத்திற்காக. அந்த காரணம் என்னவென்று தெரியாது, ஆனால் நல்லது நடக்கும் என்று தெரியும். நம்புங்கள். நேர்மறையாக இருங்கள். பிரபஞ்சத்தோடு இணைந்திருங்கள். எல்லாமே நல்லதாகும். உங்களை நேசிக்கிறேன் நண்பர்களே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தால் நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் இப்போதே பண்ணுங்கள். பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இந்த நேர்மறை ஆற்றல் கிடைக்கட்டும். வரும் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.